அனைவருக்கும் வணக்கம். திட்டம் தொடர்பில் உள்ளது சிஸ்டம் குரு வித் மார்க்கெட்ஸ். நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். தேவைப்பட்டால் நீங்கள் வீடியோவை நிறுத்தலாம். நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் நெருக்கமாக படிக்குமாறு நாங்கள் பரிந்துரைக்கிறோம். இப்போது நாம் நிறுவனத்தின் முக்கிய அடிப்படை குறிகாட்டிகளை ஒப்பிடுவோம். டிராஃப்ட்கிங்ஸ் INC டிக்கர் DKNG. இந்த மதிப்பாய்வு ஜூலை 1, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் அமைப்பு டிராஃப்ட்கிங்ஸ் INC துணைப்பிரிவைச் சேர்ந்தது. லிஜர் ரேட்ஸ் 28 நிறுவனங்கள் ஆய்வில் ஈடுபட்டுள்ளன. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை தேடுங்கள். கேள்விக்குரிய நிறுவனத்திற்கான முடிவு கழித்தல் 10 இல் 8.5 புள்ளிகள். துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு கழித்தல் 0.3 புள்ளிகள். நீங்கள் அதை மிகவும் பரந்த கண்ணோட்டத்தில் பார்த்தால், ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தையின் சராசரி முடிவு 1.8 புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக 8.5 புள்ளிகள். டிராஃப்ட்கிங்ஸ் INC நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல். டிராஃப்ட்கிங்ஸ் INC மற்றும் துணைப்பிரிவு பங்குகள். கடந்த 12 மாதங்களில் பங்குகள் இருப்பதை பார்ப்போம். டிராஃப்ட்கிங்ஸ் INC 13.8% இயக்கவியலை காட்டியது. 37.6% துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிரானது. நிறுவனத்தின் சந்தை மூலதனம். டிராஃப்ட்கிங்ஸ் INC $38.13 பில்லியன் மதிப்புடையது. துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் $181 பில்லியன் ஆகும். நிறுவனத்தின் புத்தக மதிப்பு 84 பில்லியன். $30 பில்லியன் துணைப்பிரிவு மூலதனத்துடன். பங்குச்சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றைக் காண்கிறோம். ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு. டிராஃப்ட்கிங்ஸ் INC சந்தை மூலதன மதிப்பீட்டின் போது துணைப்பிரிவில் 21.095%. புத்தக மதிப்பு 2.85%. சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்புநிலை மூலதனம் மோசமான கழித்தல் 1. நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் 185 பில்லியன் ஆகும். புத்தக மதிப்புக்கான கடன். நிறுவனத்தின் பங்குகளில் 220% ஆகும். நிறுவனத்தின் நிதி கடமைகளின் அளவை மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் 0 ஆகும். துணைப்பிரிவில் சராசரி 75.3. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் இலாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் 2 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $398 மில்லியனாக இருந்தது. அடுத்த 12 மாதங்களுக்கு எதிர்கால லாபம் $1265 மில்லியன் என தற்காலிகமாக மதிப்பிடப்பட்டுள்ளது. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். நிறுவனத்தின் வருவாய் விகிதம் 7.6 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி ஏப்ரல் 2. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. கடந்த 12 மாதங்களில் வருவாய் $5000 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால வருவாயின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் 1. விற்பனை மார்ஜின் -8%. துணைப்பிரிவுக்கான சராசரி 3.1%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 1.987% ஆகும். இது சந்தை மூலதன பங்கை விட 962% குறைவாகும்.
நிறுவனத்தின் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு $7,479,000 சமம். துணைப்பிரிவில் $704,000 உள்ளன. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு மூலதனத்தின் அளவு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் கழித்தல் $78,100,000. துணைப்பிரிவுக்கான சராசரி 94,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் 981,000 ஆகும். துணைப்பிரிவு $299,000. துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பணியாளருக்கான வருவாய் மதிப்பீடு டோலட் கழித்தல் 0.5 புள்ளிகள். பங்குகளின் குறுகிய நிலை 5.4%. துணைப்பிரிவுக்கான சராசரி 4.6%. ஒப்பிடும்போது காட்டி RSI 14 நிறுவனத்திற்கு 71% அளவைக் காட்டுகிறது. டிராஃப்ட்கிங்ஸ் INC துணைப்பிரிவில் RSI நிலை 14, தோராயமாக 66%. நிறுவனத்தின் உண்மையான பங்கு மதிப்பீடு சுமார் 42.9 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக $52.99 ஆகும். உங்களுக்கு கிடைக்கும் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம். அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும். பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு. நிறுவனத்தின் பங்கு மதிப்பீட்டின் விளைவாக டிராஃப்ட்கிங்ஸ் INC தகவல் மற்றும் மதிப்பீட்டு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. $42.89 இல் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும். நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் இந்த ஒப்பந்தம் திறக்கப்பட்டது. நிறுவனத்தின் மதிப்பீட்டு மாதிரியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்டது. அகிமின் குறியீட்டு. லாபம் 29.73 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிறுத்த இழப்பு 56.05 ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஜூலை 31, 2025 அன்று வர்த்தக அமர்வின் முடிவில் ஆர்டர் தானாகவே மூடப்படும். அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வர்த்தக நாளில். டிக்கர் MCRI முக்கிய கொள்முதல் ஆர்டர் ஆகும். முதன்மை ஆர்டருக்கான வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏதேனும் ஆர்டர்கள் மூடப்பட்டால் முக்கிய அல்லது சமநிலை மற்றொரு ஆர்டர் கடைசி விலையில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் நன்றி. குரு மார்க்கெட்ஸ்